அநேக நேரத்துல நம்ம கிருபைன்னு சொல்லும் பொழுது எல்லாரும் நினைச்சுக்கிற தப்பான காரியம் என்னன்னா, கிருபைன்னு சொல்றதுனால தேவன் பரிசுத்தவர் அல்ல என்பது கிடையாது. அவர் மகா பரிசுத்த தேவன். ஆனா பாவிகளை என்ன பண்றாரு? நேசித்தார். அதனாலதான் ரோமர் 5:8 சொல்லுது, நீங்கள் பாவிகளா இருக்கும் பொழுதே என்ன பண்ணாரு? கிறிஸ்து இயேசு உங்களுக்காய் என்ன பண்ணாராம்? தன்னுடைய சொந்த குமாரனை கொடுத்துட்டார். நம்ம மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணுகிறார். ஒருவேளை நீங்க நினைச்சிருக்கலாம், இந்த நோய் மூலமாய் தேவன் எனக்கு எதையாவது சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறார் அப்படி என்று சொல்லி நீங்கள் நம்பிக்கொண்டிருந்தீர்கள் என்றால் மருத்துவரிடம் தயவு செய்து செல்லாதீர்கள். அந்த நோயின் உக்கிரகத்தை நீங்கள் தயவு செய்து நல்லா அதை என்ஜாய் பண்ணி, கர்த்தர் எவ்வளவு உங்களுக்கு நல்லா சொல்லித்தர முடியுமோ அந்த நோயில சொல்லித்தர. கர்த்தர் நோயெல்லாம் வச்சு உங்களுக்கு சொல்லித்தர வார்த்தை மூலமாய் சொல்லித்தர. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நோய் பாவத்திலிருந்து வந்தது. பாவத்தின் சம்பளம் மரணம். அந்த மரணத்தை விளைவிக்கிற நோய், கிருமி, அதெல்லாம் தேவனுடைய இது கிடையாது, திட்டம் கிடையாது. எனக்கு சித்தம் உண்டு, உங்களை சுத்தமாக்க தேவனுக்கு சித்தம் உண்டு, உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வதற்கு தேவனுக்கு சித்தம் உண்டு, உங்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதமாய் மாற்றுவது அவருடைய சித்தமாய் இருக்கிறது. அத நீ அன்லாக் பண்றியான்னு கேள்வி. இன்னொரு நாள் பேசலாம், அது எப்படி அன்லாக் பண்ண. சுத்தமாக என்றார். என்னாச்சா? என்னது? என்னாச்சு? உடனே குஷ்டரோகி நீங்கி அவன் சுத்தமானான். நிறைய பேர் இந்த Facebookல எல்லாம் கர்த்தரை ரொம்ப, கர்த்தருடைய நாமத்தை தெரியலன்னா அமைதியா இருந்துடணும். அவருடைய நாமத்தை ரொம்ப இது பண்றது. அவர் தான் ஏதோ கொரோனாவை அனுப்புற மாதிரியும், அவர் தான் எல்லாம் இது பண்ற மாதிரியும். அவர் நல்ல தேவன்க. எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? வசனம் சொல்லுது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசிச்சு பார்த்தாதான் தெரியும். நான் பிரியாணி நல்லா இருக்குன்னு சொன்ன, நீ தின்னு பார்த்தாதான் உனக்கு தெரியும். பரிசுத்தவான்கள் என்ற ஒரு வெளிப்பாடு நமக்கு சரியா இல்லை. அந்த பரிசுத்தவானன் ஆவதற்கான கிரயம், எவ்வளவு ஒரு பெரிய கிரயம் செலுத்தப்பட்டது அப்படின்றது நமக்கு அநேக நேரத்துல தெரிவது கிடையாது. நம்ம சில வசனங்களை வாசிப்போம். 1 பேதுரு 2:9 எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை, நீங்களோ உங்களை அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும். எப்படிப்பட்ட சந்ததி? நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. அதுக்கு முன்னாடி ஒரு காரியம் சொல்லுது, ஆச்சரியமான ஒளியிடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை. எதை சொல்வதற்காக நம்ம அழைக்கப்பட்டு இருக்கிறோம்? அவருடைய புண்ணியங்களை சொல்வதற்காக அழைக்கப்பட்டு இருக்கிறோம். தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீங்க. பரிசுத்த ஜாதி. உங்களுடைய ஜாதி என்ன ஜாதின்னு கேட்டா பொஞ்சாதின்னு சொல்லுவீங்க கொஞ்சம் பேரு. இன்னொரு பேரு என்ன சொல்வீங்க? நம்ம ஊர்ல ஆல்பபெட் ஏல இருந்து Z வரைக்கும் ஒரு ஜாதி இருக்குது. ஆனா நமக்கு ஒரு ஜாதி இருக்குது. அது என்ன ஜாதி? சொல்லுங்க சத்தமா. பரிசுத்த ஜாதி. ஜாதி இல்லாதவங்க கிடையாது. நம்ம ஜாதி இருக்கிறவங்க என்ன ஜாதியில இருக்கிறோம்? பரிசுத்த ஜாதியில இருக்கிறோம். ஹல்லேலூயா. சோ இப்படிப்பட்ட அடையாளத்தோடு தான் இருக்கிறோம். நீங்க ஆனா நம்ம பார்க்கணும், ஆனா எப்படி இதை நமக்கு கிடைத்தது? அந்த காலத்துல நம்ம பார்க்கும் பொழுது மகா பரிசுத்த ஸ்தலத்துல யார் மாத்திரம் தான் போக முடியும்? ஆசாரியன் வருடத்துக்கு ஒரு முறை தான் போக முடியும். அதுக்கு நிறைய கிரைட்டீரியா இருக்கு. எடுப்போம். லேவியராகமம் 21 17 வாசிப்போம். நீ ஆரோனோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், உன் சந்ததியாருக்குள்ளே அங்கவீனம் உள்ளவன் தலைமுறை தோறும் தேவனுடைய அப்பத்தை செலுத்தும்படி சேரலாகாது. அங்கவீனரும் உள்ள ஒருவனும் அணுகலாகாது. குருடர் ஆனாலும் சப்பானி ஆனாலும் குறுகின அல்லது நீண்ட அவயம் உள்ளவனானாலும் கால் ஒடிந்தவனானாலும் கையொடிந்தவனானாலும் கூனனானாலும் குள்ளனானாலும்
பூவிழுந்த கண்ணானாலும் சொரியனானாலும் வாசிங்க அசருள்ளவனானாலும் விதை நசுங்கினவனானாலும் அணுகலாகாது. ஆசாரியனுடைய ஆரோனின் சந்ததியாரில் அங்கவீனமுள்ள ஒருவனும் கர்த்தரின் தகன பலிகளை செலுத்த சேரலாகாது. அங்கவீனம் உள்ள ஒருத்தனும் அவருடைய தகன பலிகளை செலுத்த சேரலாகாது. கிரைட்டீரியா பாத்தீங்களா? இது யாருமே நீங்க அண்டர்லைன் பண்ணி வச்சிருக்க மாட்டீங்க, நான் கேரண்டியா சொல்றேன். உங்க பைபிள்ல, என்னுடைய பைபிள், இதெல்லாம் நமக்கு அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, இவ்வளோ ஒரு சுலபமாய் மாற்றி கொடுத்துருக்கிறார். எப்படியா ஒருத்தன் குள்ளனா இருக்கக்கூடாதான், அதாவது எப்படி சொல்லுவாங்கன்னா, அவர் எப்படி இருப்பாரு, குள்ளமா உயரமா குண்டா கருப்பா வெள்ளையா சவப்பா இருப்பாரு, அவர் தாங்க அவரு அப்படின்ற மாதிரி. இந்த கிரைட்டீரியாலாம் பார்த்தீங்கன்னா, கூன் இருக்கக்கூடாது, கண்ணு நல்லா தெரியணும், கால் ஒழுங்கா நடக்கணும், கை உடஞ்சவன் கிடையாது. அதை படிக்கும் பொழுதே நமக்கே சிரிப்பு வருதுல்ல. எப்படி கூனனாலும் பூ விழுந்த கண்ணாலும் சொரியனானாலும் எப்பயாவது உடம்பு சொரிஞ்சிருக்கிறீங்களா? அதுல பாருங்களேன், எவ்வளோ ஒரு கிரைட்டீரியா, அவ்வளோ ஒரு, அவர் ஒரு பரிசுத்த தேவன். அநேக நேரத்தில் நம்ம கிருபைன்னு சொல்லும் பொழுது எல்லாரும் நினைச்சுக்கிற தப்பான காரியம் என்னன்னா, கிருபைன்னு சொல்றதுனால தேவன் பரிசுத்தவர் அல்ல என்பது கிடையாது. அவர் மகா பரிசுத்த தேவன். எத்தனை பேர் ஆமைன்னு சொல்ல முடியும்? அவர் பாவத்தை வெறுக்கிறவர். ஆனா பாவிகளை என்ன பண்றாரு? நேசித்தார். அதனாலதான் ரோமர் 5:8 சொல்லுது, நீங்கள் பாவிகளாய் இருக்கும் பொழுதே என்ன பண்ணாரு? கிறிஸ்து இயேசு உங்களுக்காய் என்ன பண்ணாராம்? தன்னுடைய சொந்த குமாரனை கொடுத்திருக்கார். நம்ம மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணுகிறார். சோ இந்த லிஸ்ட் பாத்தீங்கன்னா, இந்த லேவியராகமும், நீங்க எத்தனை பேர் லேவியராகம் படிச்சிருக்கீங்கன்னு தெரியல, ஆனா அது ஒரு அருமையான ஒரு புஸ்தகம். இயேசு கிறிஸ்துவை ஒரு கண்ணோட்டத்தோடு நீங்க பார்க்கும் பொழுது அதுல அநேக சத்தியங்கள் இருக்கிறது. இதுல பார்த்தா யாருமே அவருடைய சேரலாகாது. நாம எத்தனை பேர் இந்த கிரைட்டீரியால உள்ள நுழைஞ்சிருப்போம்? நுழையிறது யாருமே கிடையாது. எதற்காக இதை கொடுக்கிறார்? அவருடைய பரிசுத்தத்தை காட்டும்படியாய், அதை மேன்மை மக்களுக்கு புரியணும். தேவனுடைய ஸ்டாண்டர்ட்னா என்னன்னு. அதாவது ஒரு உதாரணம் சொல்றேனே, இப்போ நம்ம ஒரு இந்த மாடி இது இருக்கு, ரூஃப், இதை தொடணும்னா எல்லாரும் தொட்டுருவோம் குதிச்சு. இன்னும் ஒரு பெரிய உயரமான ஒரு, இப்போ எத்தனை இதுரா போடுறாங்க? 12 ரூஃப்லாம் இப்போ ஐ சீலிங் 12, 15 அந்த மாதிரி போதில்ல சில இதெல்லாம் ஐ சீலிங். ஸோ அந்த ஐ சீலிங்ல உங்க வீட்டில் நல்லா சீலிங் இருக்குன்னு வச்சுக்கோங்க, நல்லா உயரமா. இப்போ நீங்க ஒரு ஆடிட்டோரியம் போறீங்க, அங்கெல்லாம் சீலிங் அதிகமா இருக்கும். அதை குதிச்சு தொடணும்னா நான் இதை தொட்டுருவேன், இதை நீங்க தொடலாம். ஆனா யாருமே குதிக்காத அளவுக்கு ஒரு சீலிங் இருக்குதுன்னு நினைச்சுக்கோங்க. அதுதான் காடோட ஹோலினஸ், அதுதான் அவருடைய பெர்ஃபெக்ட்னஸ். அதை யாராலையுமே சொந்த முயற்சினால் செய்ய முடியாது. அதை காட்டுறதுக்கு தான் நிறைய கிரைட்டீரியாஸ். நாம் எல்லாம் எப்படி இருந்தோம்னா, எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல அழகா சொல்லுது, நம்ம எப்படி இருந்தோம்? அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாக இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். இதுதாங்க உங்களுடைய பயோடேட்டா. முந்தி இருந்தது, இப்போ born again டேட்டா கிடையாது, இது பழைய பயோடேட்டா. எப்படி இருந்துச்சா? அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் மரித்தவர்களாக இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அப்படி இருந்த நம்மளை தான் என்ன பண்ணாரு? உயிர்ப்பித்திருக்கிறார். அல்லேலூயா. பாவங்களினாலும் அக்கிரமங்களினாலும் மரித்த நம்மளையும் கூட இருக்காண்டி. அப்படி வாசிங்க பாப்போம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். உங்களை, மரித்தவர்களாய் இருந்த உங்களை என்ன பண்ணாராம்? உயிர்ப்பித்திருக்கிறார். சோ இப்படிப்பட்ட கிரைட்டீரியால இருந்த இங்க லேவியராகத்துல பார்க்கிறோம், கூன் இல்ல அவனுக்கு, ஒரு சரீரத்துல ஒரு பலவீனம் கூட இருக்கக்கூடாது. அவ்வளோ ஒரு மகா பரிசுத்த தேவன். அவர் இங்க எப்படி கூப்பிடுறாரு? இதெல்லாம் உள்ள அணுகலாகாதுன்றாங்க, ஆனா நம்மளை எப்படி கூப்பிடுறாரு சொல்லுங்களேன். எத்தனை பரிசுத்தவான்கள் இருக்கிறீங்க? இன்னும் ஒரு 3 தான் கை மேல போயிருக்கு எக்ஸ்ட்ரா. சரி, கடைசி முடியும் பொழுது எல்லாருடைய கைகளும் உயர்த்தப்படும் நினைக்கிறேன். இந்த சபைக்குள்ள பரிசுத்தவான்களுக்கு தான் வேலை, பரிசுத்தம் இல்லாதவங்களுக்கு இங்க வேலை கிடையாது. சோ இப்படிதான் இருந்தோம் பாருங்க.
என்ன பண்றாரு? நம்மளை உயிர்ப்பித்திருக்கிறார். பக்கத்துல இருக்கவங்க பார்த்து சொல்லுங்க, தூங்காத உன்னை ஏற்கனவே உயிர்ப்பிச்சிருக்கிறாருன்னு. பார்த்து சொல்லுங்க, உயிர்ப்பித்திருக்கிறார். அல்லேலூயா. இப்போ இப்படிப்பட்ட ஒரு தேவன், மகா பரிசுத்தத்துக்குள்ளே இருக்கிற தேவன், அவர் நம்மளை என்ன பண்ணி இருக்கிறாரு? எபிரேயர் 10, 11, 12 அதிகாரங்களை வாசிக்கும் பொழுது மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே அனுமதிக்கிறார். எனக்கு ஒரு பெரிய கேள்வி, எப்படி அப்படிப்பட்ட ஒரு தேவன் என்னை உள்ளே அனுமதித்தார்? அன்னைக்கு அந்த மாதிரி ஏதாவது கேள்வி கேட்டிருக்கீங்களா நீங்க உங்களே? எப்படி அவ்வளோ ஒரு பரிசுத்தமான தேவன் என்னை அவர் எப்படி உள்ள அனுமதித்தார்? வேதம் சொல்லுகிறது, நாம் பாவத்தை எப்படி கம்பேர் பண்ணுனா, குஷ்டரோகத்துக்கு என்ன பண்ணுது? அது கம்பேர் பண்ணுது. குஷ்டரோகத்துல 3 ஸ்டேஜ் இருக்குது. ஒண்ணு என்னது? யாருக்குமே தெரியாது, அவனுக்கே தெரியாது இருக்குதான்னு. அப்படிப்பட்ட கேஸ். பாவம் சிலவனுக்கு அவன் பாவத்துல இருக்கானே அவனுக்கு தெரியாது. நான் தான் கடவுள்னு சொல்ற ஆளுங்களும் இருக்காங்க. ஐம் a குட் பர்சன், நான் இதெல்லாம் பண்ணியிருக்கிறேன், நான் இவங்களுக்கெல்லாம் காசு கொடுக்குறேன், நான் எல்லாம் பண்றேன், ஐம் a குட் பர்சன். நோய்க்கான அறிகுறி எதுவுமே இருக்காது, சொரியும் இருக்காது. அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். அடுத்தது என்ன தெரியும்? அங்கங்க லைட்டா ஒரு மார்க், குஷ்டம் வந்தவங்களுக்கு தெரியுமா, ஒரு தேமல் மாதிரி இதெல்லாம் வரும். அதுக்கப்புறம் முற்றின காரியங்கள். அது மாதிரி தான் அந்த சிலவங்களுக்கு தெரியும், இவன் கண்ணெல்லாம் கொஞ்சம் ரெட்டா இருக்குது, ஒரு வேளை தண்ணி அடிப்பான் போல. அதுதான் அந்த அந்த கேட்டகரி. இவன் எங்கேயோ போற மாதிரி இருக்குது, நடத்த சரியில்லாத மாதிரி இருக்குது. அது இது. அடுத்த கேஸ் பார்த்தீங்கன்னு நினச்சிக்கோங்க, அந்த குஷ்டரோக இதில் பார்த்துருக்கீங்களா? அவங்களுக்கு கையில் எலியில அவங்க வந்தாலே எல்லாருக்குமே என்ன தெரிஞ்சிடும்? அது அரிச்சு அது இருக்கும். இப்படிதான் நம்மளுடைய நிலைமை. கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாடி நீங்கெல்லாம் எப்படி இருந்தோம்? நம்ம எல்லாருமே இதுதான் நம்மளுடைய நிலைமை. அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் சாபத்தினாலும் மரித்திருந்தோம். அப்படிப்பட்டவங்களுக்காக தான் தேவன் என்ன பண்றாரு? அவர் வரவழைத்தார். நம்மளை என்ன பண்றாரு? அவருடைய ஆச்சரியமான ஒளிக்குள்ளே வரவழைத்தார், அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி. ஏன்னா கர்த்தர் நல்லவர்னு சொல்றதுக்கு நமக்கு ஏன் வாயில வார்த்தை வரமாட்டேங்குதுன்னு நமக்கு தெரியல. நமக்கு அவருக்கு தெரிஞ்சதெல்லாம், எனக்கு கார் கொடுத்தார் அதனால நல்லவர், எனக்கு ஒரு வீடு கொடுத்தார் அதனால நல்லவர், கடந்த 5 வருடங்களாக நான் கஷ்டப்பட்டு வேலை இல்லாமல் இருந்தேன், எனக்கு கர்த்தர் வேலை, அதெல்லாம் ஓகே. ஆனா அதையும் காட்டிலும் ஒரு மேலான காரியத்தை அவர் செய்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? ஆமேன். இப்போ அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இருந்தவர்கள் நாம். அவர்களை பார்த்து தான் என்ன சொல்றாரு? பரிசுத்தவான்கள், நீதிமான்கள். நம்ம எடுப்போம் மார்க் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை எடுக்க போறோம். மார்க் 5, 6, 7 எல்லாம் பாத்தீங்கன்னா மலை பிரசங்கத்துக்குரிய காரியங்கள். அவர் சொல்றார். அந்த 6ஆம் 7ஆம் அதிகாரத்துல நம்ம போவோம். மத்தேயு 8, மேத்யூ 8 தான் அந்த வசனம் ஆரம்பிக்க போகுது. அதுக்கு முன்னாடி சில காரியங்களை சொல்றேன். கர்த்தர் அந்த இடத்துல ஒரு பெரிய மலை பிரசங்கத்தை செய்து கொண்டு இருக்கிறார். அந்த இடத்துல சில காரியங்களை சொல்கிறார். அந்த இடத்துல சில காரியங்களை அவர் சொல்கிறார். அவர் சொல்லுகிறது என்னன்னா, 6ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா, எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதீர்கள், உங்களுக்கு சொல்கிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? அடுத்த வசனத்தையும் வாசிங்க. ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? எத்தனை பேர் சொல்ல முடியும் நான் விசேஷித்தவன்? ஆமென். நான் விசேஷிக்கப்பட்டவன், என்னுடைய குடும்பம் விசேஷிக்கப்பட்ட குடும்பம். ஹல்லேலூயா. இதில் நீங்க பார்த்தீங்கன்னா இந்த வசனங்களை எல்லாம் அவர் சொல்லி கொண்டே வருகிறார். அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு, நீங்க பார்த்தீங்கன்னா
இன்னொரு அழகான ஒரு வசனமும் இருக்கிறது. 21:6-21, உங்கள் பொக்கிஷம் எங்கிருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும். உங்களுடைய பொக்கிஷம் வீட்டுக்கு போய் கேஎஃப்சியா பீஸாவான்னு இருந்துச்சுன்னா உங்களுடைய இருதயமும் அங்கே நன்றாய் இருக்கும். எப்போ பிரசங்கம் முடிய போகிறது என்று உங்களுடைய பொக்கிஷம் இருந்துச்சுன்னா அதிலே அது நன்றாய் இருக்கும். உங்களுடைய பொக்கிஷம் எதில் இருக்குது? எதில் இருக்கிறீங்களோ அதில். இந்த மாதிரி காரியங்களை சொல்கிறார். சொல்லும் பொழுதுதான் இந்த 8ஆம் அதிகாரத்தில் ஒரு கேரக்டரை இன்ட்ரோடக்ஷன் பண்றாங்க பாருங்க. இதுதான் நான் பேக்ரவுண்டுக்காக தான் இங்கெல்லாம் வந்தேன். 8:1, மேத்யூ 8:1. அவர் மலையிலிருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். யார் மலையில இருந்து இறங்கி இருக்கிறாரு? இயேசு இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அடுத்த வசனம் வாசி. குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். இந்த இடத்துல தான் நம்ம ஒரு குஷ்டரோகியை பார்க்குறாங்க. ஸோ இது மலை பிரசங்கம். நீங்கள் இமேஜின் பண்ணும், ஒரு மலையில இருக்கிறோம். ஓகேவா? இந்த மலையில இருந்து அவர் பிரசங்கம் பண்றாரு. முதல் வசனத்தை போடுங்க. மலையில இருந்து அவர் பிரசங்கம் பண்றாரு. அவர் மலையில இருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள். ஸோ இப்போ நான் மலை மேல நிக்கிறேன், நீங்களாம் மலை கீழே இருக்கிறீங்க. ஓகேவா? இப்போ என்ன பண்றாங்க? வசனம் என்ன சொல்லுது? அவர் மலையில இருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். நான் மலையில இந்த பக்கம் இறங்காம என்ன பண்றேன்? மலை இப்படி தானங்க இருக்கும். உங்க ஊர்ல எதுவும் வேற மாதிரி? ஜஸ்டின், கரெக்ட் தானே? இந்த பக்கம் மலையில நிக்கிறாரு, இங்க கிரவுட்லாம் எங்க இருக்குது? கீழே இருக்குது. இப்ப என்ன பண்றாரு? இயேசு மலையில இருந்து இந்த பக்கமா இறங்குறாரு. அவர் மலையில இருந்து இறங்கின போது நீங்களாம் என்ன பண்றீங்க? ஸ்கூலுக்கெல்லாம் போயிருக்கீங்கல்ல எல்லாரும்? பின்னாடி வரீங்க. மலையில இருந்து இறங்கும்போது திரளான ஜனங்கள் பின் சென்றார்கள். ஓகேவா? சோ இப்போ மலையில ஒரு சைடு ஒரு கூட்டம் இருக்குது. தேவன் அந்த கூட்டத்தை விட்டு வேறு அந்த பக்கமா போறாரு. அடுத்த வசனம் பாசுங்க. அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே. அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து. அப்ப இந்த பக்கம் யாரு இருக்கிறா? மலையில ஒரு சைடு யார் இருக்கா? குஷ்டரோகி. இந்த பக்கம் யார் இருக்கா? ஜனங்கள். குஷ்டரோகி வந்து பார்த்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? மோசே நியாயப்பிரமாணத்தின் பிரகாரம் பிரியாணி போடுவாங்களா? என்னது? கல்லறிந்து கொல்லப்படுவான். அவன் அமைதியாக நித்திரை கத்தருக்குள் நித்திரை அடைவான். அவனுக்கு என்ன யாராவது பார்த்தாங்கன்னா என்ன ஆகும்? அதுதான் அந்த இதுதாங்க. நாம கர்த்தருடைய பிரசன்னத்துக்குள்ள உள்ளார கால் வச்சாலே என்ன ஆகும்? சாவுதான். லேவியராகம் 10ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். 10:1-2 வாசிங்க. பின்பு ஆரோனின் குமாரராகிய நாதாவும் அபியூவும் தன் தன் தூப கலசத்தை எடுத்து அவைகளில் அக்கினியையும் அதன் மேல் தூப வர்க்கத்தையும் போட்டு கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடாத அந்நிய அக்கினியை அவருடைய சந்நிதியில் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அக்கினி கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டு அவர்களை பட்சித்தது. அவருடைய கர்த்தருடைய பட்சித்தது. அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் செத்தார்கள். கர்த்தருடைய சந்நிதியில் செத்தார்கள். எப்படி குஷ்டரோகி வந்து அந்த கூட்டத்துக்குள்ள போனா கல்லறிஞ்சு சாவானோ, நாமளும் ஒரு குஷ்டரோகியா தான் இருந்தோம். கிறிஸ்துவை அறிந்து கொள்ளும் அவருடைய பரிசுத்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போவது அவ்வளோ கடினம். கிறிஸ்து வருவதற்கு முன்னாடி நம்ம போகணும்னா நிறைய காரியங்களை செய்யணும். அந்த மாதிரிதான் குஷ்டரோகியை போல அவன் பார்த்தானா செத்தான். அங்க பாக்குறோம் மலையில இங்க இருக்கிறான். அந்த மலையில இருந்து இங்க பாத்தீங்கன்னா பேசினா என்ன கேட்கும்? எதிரொலி கேட்கும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எதிரொலினா என்னன்னு தெரியுமா? நான் சொல்றது இந்த தூர்தர்ஷன்ல போடுற எதிரொலி இல்ல பாஸ். நான் சொல்றது இந்த எக்கோ. உங்களை எப்படி பண்ணாலுமே பாஸ்டர் உங்களுக்கு கர்த்தர் நல்லா ஆசீர்வதிப்பார் இன்னும் அதிகமா. அந்த எதிரொலி கேட்கும் பொழுது அது எங்க? எல்லா இடத்துலயும் கேட்கும். சோ அவன் மலை பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிறார். அப்ப இதை யாரும் கேட்டிருப்பா? குஷ்டரோகி என்ன பண்ணிருப்பான்? கேட்டிருப்பான். அவன் சொல்றாரு, நீ விசேஷித்ததும் அல்லவா, நீ அந்த ஆகாய பட்சிகளை பார்க்கலாம். அவன் மலையில இருக்கும் பொழுது அப்ப என்ன இருக்கும்? பரவெல்லாம் போகும். அதெல்லாம் பார்க்கிலும் நீ எப்படிப்பட்டவனா இருக்கிறாய்? விசேஷித்தவனா இருக்கிறான். அவன் பார்க்கிறான்,
தனிமையில இருக்கிறான். குஷ்டரோகம் வந்தவனை அவனுடைய வீட்டில் சேர்க்க முடியாது, தன்னுடைய பிள்ளைகளை அவனால் தொட முடியாது. ஒருவேளை எடுத்துக்கோங்களேன், அவன் குஷ்டரோகம் வந்து ஒரு பிள்ளையை பெற்றவுடன் அவனுக்கு ஒரு வருடத்தில் குஷ்டரோகம் வந்துருச்சு அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா அவனை துரத்திட்டாங்க. அவனால் அவனுடைய பிள்ளைகளை பார்க்க முடியாது. எனக்கு வந்து ஒரு 8-9 வருடங்களுக்கு முன்னாடி எனக்கு பயங்கரமான உடம்பு சரியில்லாமல் பயங்கர கஷ்டப்பட்டேன். அப்போ ஏஞ்சலும் என்னுடைய ஆன்சல் 8 மாதம் அப்படியே முன்னாடி நிற்கும் பொழுது உங்களுடைய மனதில் என்னென்ன காரியங்கள்லாம் ஓடும் நீங்கள் யோசித்து பார்க்கணும். இந்த குஷ்டரோகி அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இருந்தான். அவனுடைய பிள்ளைகளை தொட முடியாது, குடும்பத்தை பார்க்க முடியாது. நம்பினவர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க? கைவிடப்பட்டிருக்காங்க. ஒருவேளை இது ஆன்லைன்ல பார்த்துட்டு இருக்கலாம். இந்த கொரோனா சிச்சுவேஷன் கூட எப்படி இருக்குது சிலவங்களுக்கு, யாருமே நெருங்கினவர்கள் உள்ளார போக முடியாது. அப்படிப்பட்ட ஒடுக்கப்பட்ட சூழ்நிலையில தான் நம்ம இருந்தோம். அதனாலதான் வசனம் சொல்றோம், அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் பிடிக்கப்பட்டு இருந்தோம், மரித்தவர்களாய் இருந்தோம். அந்த குஷ்டரோகி கேட்கிறான், இதுவரைக்கும் அவன் அந்த மாதிரி ஒரு சத்தியத்தை கேட்கல. ஆகாய இதை பாரு, நீ எதுக்கு கவலைப்படுற, நீ அதை காட்டிலும் விசேஷித்தவனா ஆச்சு. அவன் இந்த சைடு இருக்கான் மலையில. தேவன் என்ன பண்றாரு? வாசிப்போம் மத்தேயு 8:1. அவர் மலையிலிருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானார் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். அவன் பார்க்கறான், அங்க வந்துட்டு அவர் வராரு, பயந்து போறான். போயிட்டு தேவனை பத்தி கேட்டிருப்பான் போல, அதனாலதான் அங்க வந்திருக்கிறான். உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். அநேக நம்ம என்னன்னா, நம்மளுடைய ஆட்களுக்கெல்லாம் கடவுள் செய்வார், கடவுளால் செய்ய முடியாத காரியம் ஒன்றும் இல்லைன்னு எல்லாத்தையும் விசுவாசிப்பீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கடவுளால் செய்ய முடியாத காரியம் ஒன்று இல்லைன்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தமா சொல்லணும் ஆமென். ஆனா எனக்கு செய்வாரான்றதுல தான் கேள்வி. ஏன்னா நம்ம உடனே வந்து, ஓ நான் இப்படிப்பட்டவன், நான் வந்து இங்க போனேன், நான் அதை பண்ணேன் இதை பண்ணேன், உடனே என்ன பண்றது? உங்களுடைய இதை மதிப்பிட்டு போட்டு பார்த்துட்டீங்கன்னா எதுவுமே நடக்காது. அதனால தான் ஜபத்தை வந்து இயேசுவின் மூலம் ஜபம் கேட்குறோம். இல்லைன்னா நான் என்ன பண்ணியிருப்பேன், என்லியின் மூலம் ஜபம் கேளும் நல்ல பிதாவேன்னா அங்கேயே கல்லடிஞ்சு டம்முன்னு உள்ள வேண்டிதான். அதனால தான் என்ன பண்ணுறோம், இயேசுவின் மூலம் ஜபம் கேளும்னு கேட்குறோம். சொல்றாரு, உனக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க. இந்த வார்த்தை முக்கியம், நான் கிளைமேக்ஸுக்கு வருவேன். என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும். அதுக்கு அவர் சொல்றாரு பாருங்க, ஏதாவது சொல்றாருன்னு பார்ப்போம். அடுத்த வசனம், இயேசு தமது கையை நீட்டி சுத்தமாக்குன்னு கேட்கிறான். நம்ம உடனே என்ன பண்ணணும், ஏதாவது சொல்லணும். ஆனா அவர் என்ன பண்றாரு? தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சுத்தமாகு என்றார். கையை நீட்டி அவனை என்ன பண்றாரு? இதுவரைக்கும் அவனை தொடவே இல்லை யாரும். பாருங்களேன், ஒரு 10 வருடங்கள் 7 வருடங்கள் எத்தனை வருடங்களோ எனக்கு தெரியாது, ஆனா அவன் மேல யாருமே இதுவரையும் அவனை தொட்டதே கிடையாது. அவன் இருந்த சூழ்நிலை நம்ம கம்பேர் பண்ண பாருங்க. நாம இருந்ததும் அந்த லெவல்ல தான் இருந்தோம். ஆனா அவர் என்ன பண்றாரு? அந்த குமாரன் வரான், இளைய குமாரன். அவன் பேசி முடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாரு? ஒரு ஹக் பண்ணி மோதிரத்தை போட்டு, காணாமல் போன இப்போ வந்துட்ட, மரித்திருந்தான் இப்போ வந்துட்டான். அவன் சொல்றதுக்கு முன்னாடியே அவன் பாட்டுக்கு ஒன்று சொல்றான். அவர் சொல்றாரு, அவனை தொட்டு, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருச்சு பாருங்களேன். அவர் நம்மளை தொட்டு இருக்கிறார். எங்க தொட்டாரு? கல்வாரியில. நிறைய பேர் இந்த ஃபேஸ்புக்லாம் கத்தருடைய நாமத்தை வந்து தெரியலன்னா அமைதியா இருந்துடணும். அவருடைய நாமத்தை ரொம்ப இது பண்றது. அவர் தான் ஏதோ கொரோனாவை அனுப்புற மாதிரியும், அவர் தான் எல்லாம் இது பண்ற மாதிரியும். அவர் நல்ல தேவனுங்க. எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? வசனம் சொல்லுது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசிச்சு பார்த்தாதான் தெரியும்.
நான் பிரியாணி நல்லா இருக்குன்னு சொன்ன, நீ தின்னு பார்த்தா தான் உனக்கு தெரியும். தர்பார் பிரியாணி நீங்க சாப்பிட்டாதாங்க தெரியும். நீங்க இல்லங்க அது வந்து எங்களுக்கு இது வேண்டாங்க. நீ கர்த்தர் நல்லவர் ருசித்து பாருன்னு தான் வேதத்துல சொல்லி இருக்கு. ஏன் ருசிக்க மாட்டேன்றீங்க? இந்த பிள்ளைங்களெல்லாம் எதையாவது பயங்காட்டி நான் அடிச்சிருவேன், நீ சாப்பிடலன்னா அடிச்சிருவேன்னு சொல்லலாம். நம்ம 7 கழுத வயசாகுது, நமக்கு எப்படி? ஆனா வசனம் என்ன சொல்லுது? கர்த்தர் நல்லவர் என்பதை கர்த்தர் பக்கத்துல சொல்லுங்க, ருசிச்சு பார்ப்பா. சொல்லுங்க, பக்கத்துல யாரும் இல்லைன்னா பக்கத்துல யாரும் உட்கார்ந்தா நான் ருசிச்சு பார்ப்பேன் சொல்லுங்க. வசனம் சொல்லுது கர்த்தர் நல்லவர் என்பதை ருசிச்சு பார்க்கணுமா. அப்போ இந்த இடத்துல கையை நீட்டி அவரை தொடுறாரு. எப்படி இருந்திருக்கும் பாருங்களேன் அந்த குஷ்டரோகம். நாம அவ்வளோ ஒரு பாவிகளா இருந்த நம்மளை தொண்டு அவர் தொட்ட உடனே நமக்கு எப்படி இருக்கும்? அதனாலதான் இந்த ஆராதனை நேரத்துல வந்து எனக்கா இவ்வளவு கிருபை, பக்தன் எழுதுறான், எனக்கா இவ்வளவு கிருபை. அது எவ்வளவு உண்மையானது சொல்றாரு. தொட்டுட்டு தான் பேசுறாரு பாருங்களேன். அவர் தொட்டுட்டு என்ன சொல்றாரு? எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். நோய் வந்துச்சுன்னா நம்ம ஆளுங்க என்ன சொல்றாங்க? நீ இப்ப என்ன தொடாத அப்படின்றாங்க. நம்ம ஆளு பாருங்களேன், போன உடனே என்ன பண்றாரு? தொடுறாரு. அவர் தாங்க இயேசு. அந்த தேவனை தாங்க நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம். எனக்கு சித்தம் உண்டு, உங்களை சுத்தமாக்க தேவனுக்கு சித்தம் உண்டு, உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வதற்கு தேவனுக்கு சித்தம் உண்டு, உங்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதமாய் மாற்றுவது அவருடைய சித்தமாய் இருக்கிறது. அதை நீ அன்லாக் பண்றியாதுன்னா கேள்வி. அதை இன்னொரு நாள் பேசலாம். அது எப்படி அன்லாக் பண்றது? சுத்தமாக என்றார். என்னாச்சா? உடனே குஷ்டரோகம் என்னது? என்னாச்சு? உடனே குஷ்டரோகி நீங்கி அவன் சுத்தமானான். அவன் சுத்தமானான். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். அதற்கு வரைக்கும் அந்த மலைக்கு இருந்தவங்களுக்கும் இவன் இந்த சைடு இருக்கிறான், அங்க போனா கல்லடி விழும், எல்லாம் நடக்கும். ஆனா தேவனுடைய வார்த்தையை கேட்டவுடன் அவனுக்கு ஒரு உற்சாகம் வருது. விசேஷித்தவன், இதுவரை தொட்டிராத ஒருவனை தேவன் என்ன பண்றாரு? அந்த இடத்துல தொடுகிறார். எல்லாரும் யாருமே சேர்க்கல, அவனை பிடிக்கவே இல்லை யாருக்கும். அப்படிப்பட்ட ஒருத்தனை அவர் சுத்தமாக்குறாரு. இதுல உடனே தொட்டு உடனே அவர் ரெண்டாவது வந்து சித்தம் உண்டு. அவருடைய சித்தம் உங்களை குணமாக்குவது தான். ஒருவேளை நீங்க நினைச்சிருக்கலாம், இந்த நோய் வந்து நோய் மூலமாய் தேவன் எனக்கு எதையாவது சொல்லி கொடுத்து கொண்டு இருக்கிறார் அப்படி என்று சொல்லி நீங்கள் நம்பிக்கொண்டிருந்தீர்கள் என்றால் மருத்துவரிடம் தயவு செய்து செல்லாதீர்கள். அந்த நோயின் உக்கிரகத்தை நீங்கள் தயவு செய்து நல்லா அதை என்ஜாய் பண்ணி கர்த்தர் எவ்வளோ உங்களுக்கு நல்லா சொல்லித்தர முடியுமோ அந்த நோயில சொல்லி தருவார். கர்த்தர் நோயெல்லாம் வச்சு உங்களுக்கு சொல்லி தரது கிடையாது, அவருடைய வார்த்தையின் மூலமாய் சொல்லி கொடுக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நோய் வந்து பாவத்திலிருந்து வந்தது. பாவத்தின் சம்பளம் மரணம். அந்த மரணத்தை விளைவிக்கிற நோய், கிருமி, அதெல்லாம் தேவனுடைய இது கிடையாது, திட்டம் கிடையாது. அவர் நல்லதை மாத்திரம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். சத்தம் வரமாட்டேன். ஆமென். கர்த்தர் நல்லவர்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும் சத்தமா? கர்த்தர் நல்லவர். ஆமென், ஹல்லேலூயா. இங்க பாக்குறோம், இதை நீ கர்த்தர் சொல்றாரு. இயேசு அவனை நோக்கி 4வது வசனம், இதை நீ ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. ஆயினும் அவர்களுக்கு சாட்சியாக நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து மோசே கட்டளையிட்ட காணிக்கையை செலுத்து என்றார். மோசே கட்டளையிட்ட காணிக்கையை செலுத்துன்றார். அவர் என்ன காணிக்கையை கட்டளையிட்டார் அப்படின்றது நம்ம பார்க்க போறோம். ஆனா ஆங்கிலத்தில் அழகா இருந்துச்சு. and offer the gift that Moses commanded. Okay, so இப்போ நம்ம ஃபிளாஷ்பேக்கு போக போறோம். லேவியராகமம் 14ஆம் அதிகாரம் 14:1 வாசிங்க. இன்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, குஷ்டரோகியினுடைய சுத்திகரிப்பின் நாளில் அவனுக்கு அடுத்த பிரமாணம் என்னவென்றால், அவன் ஆசாரியனிடத்தில் கொண்டு வரப்பட வேண்டும். தொடர்ந்து வாசிங்க. ஆசாரியன் பாளையத்துக்கு புறம்பே போய் குஷ்டரோகியின்
குஷ்ட வியாதி சொஸ்தமாயிற்று என்று கண்டால், சுத்திகரிக்கப்பட வேண்டியவனுக்காக உயிரோடு இருக்கும் சுத்தமான 2 குருவிகளையும் கேதுரு கட்டைகளையும் சிவப்பு நூலையும் ஈசோப்பையும் வாங்கி வர கட்டளையிட கடவன். பின்பு ஆசாரியன் அந்த குருவிகளில் ஒன்றை ஒரு மட்பாண்டத்தில் உள்ள ஊற்று நீர் மேல் கொல்லச் சொல்லி, உயிருள்ள குருவியையும் கேதுரு கட்டைகளையும் சிவப்பு நூலையும் ஈசோப்பையும் எடுத்து இவைகளையும் உயிருள்ள குருவியையும் ஊற்று நீர் மேல் கொல்லப்பட்ட குருவியின் இரத்தத்தினாலே தோய்த்து, குஷ்டம் நீங்க சுத்திகரிக்கப்படுகிறவன் மேலும் 7 தரம் தெளித்து அவனை சுத்தம் பண்ணி உயிருள்ள குருவியை வெளியிலே விட்டுவிட கடவன். போதும். கேட்கறதுக்கு என்னன்னு பாதி பேருக்கு புரியல. அதை கொஞ்சம் பிரேக் பண்ணி நம்ம படிப்போம். பின்பு இதுதான் என்னது, ஒருத்தனுக்கு பழைய ஏற்பாட்டில் குஷ்டரோகம் இஸ்ரவேலில் யாருக்குமே இதுவால, நாஹோமுக்கு இதுவாச்சு. அவன் வந்து ஜென்டைல், புறஜாதி. அதை குறித்து நீங்கள் 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்தில் பார்க்கலாம். ஸோ இந்த இஸ்ரவேலில் வந்து, அதாவது ஒருத்தனுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, இதை சொல்லுது, இந்த 2ஆம் வசனம் வாசிக்கிறேன். This shall be the law of the leprous person of the day of his cleansing, he shall be brought to the priest. அதாவது ஒருத்தனுக்கு குஷ்டம் சுத்தமாயிட்டான் அப்படின்னு கேள்விப்பட்டா என்ன பண்ணுமா, அவனை இங்க கொண்டு வரணுமா. குஷ்டரோகி சுத்திகரிப்பு நாளில் அவனுக்கு, அதாவது ஒருத்தன் சுத்தமாயிட்டான் அப்படின்னு யாராவது கொண்டு வந்தாதான் அவன் என்ன பண்றான், இந்த முறைமைகள். திஸ் இஸ் த டே ஆஃப் ஹிஸ் கிளென்சிங் போட்டிருக்கு. ஸோ நீங்க இங்க பாக்குறீங்க, ஆசாரியன் பாளையத்துக்கு புறம்பாய் போய் குஷ்டரோகியின் குஷ்ட வியாதி சொஸ்தமாயிற்று என்று கண்டால், சுத்திகரிக்கப்பட்ட வேண்டியவனுக்கு உயிரோடு இருக்கும் சுத்தமான 2 குருவிகள், அதாவது 2 குருவி இருக்கு, கேதுரு கட்டை இருக்கு. இது ஒரு வாட்டி முந்தி நான் பிரசங்கம் பண்ணியிருக்கேன், அதனால வேகமாக நான் போகிறேன். 2 குருவி இருக்கு, கேதுரு கட்டை, சிவப்பு நூல், ஈசோக்கு வாங்கி வரோம். அதாவது என்ன ஆகுதுன்னா, 2 குருவியில் ஒரு குருவியை என்ன பண்ணிடுறாங்க, போட்டு தள்ளிடுறாங்க. இன்னொரு குருவியை உயிரோட விட்டுறாங்க. அதில் ரத்தத்தின் அடையாளத்தை போடுறாங்க. ஸோ அந்த ரத்தத்தின் அடையாள குருவி மேலே பறக்கும் பொழுது அதை பார்க்குறவங்களுக்குலாம் என்ன தெரியும், ஒரு குஷ்டரோகிக்காக இந்த குருவி அடையாளம், அந்த ரத்தத்தின் அடையாளம் இருக்கும். ஸோ ரத்தத்தின் அடையாளம், தேவன் நமக்காய் ஒரு அடையாளத்தை வைத்திருக்கிறார். அவருடைய ரத்தத்தின் அடையாளம் கைகளில் என்ன இருக்குது, காயம் எல்லாம் இருக்குது. ஸோ அந்த குருவி வந்து, ஒரு குருவி தேவனுடைய உயிர்த்தெழுதலை காட்டுகிறது, ஒரு குருவி நமக்காய் மறிக்கப்பட்டதை காட்டுகிறது. இதை நான் வந்து ஏன் உங்களுக்கு டீட்டெயில்டாக போகலன்னா, நம்ம ஏற்கனவே ஒரு வாட்டி இதை நான் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன், அதனால தான் நான் வேகமாக போகிறேன். குஷ்டம் நீங்க சுத்திகரிக்கப்படுகிறவன் மேல் 7 தரம் தெளித்து அவனை சுத்தம் பண்ணி உயிருள்ள குருவியை வெளியே விட கடவன். சரியா? இதெல்லாம் சுத்தம் பண்றதுக்கு தான் இவ்வளோ ஃபார்மாலிட்டிஸ். ஒருத்தனை சுத்தம் பண்றதுக்கு 2 குருவி இருக்குது, அதுல ஒரு குருவியை அடிக்கணும். அந்த ஒரு குருவியை அடிச்சது மாத்திரம் கிடையாது, ஒரு குருவி மறிச்சோன்னா அதோடைய ரத்தத்துல இன்னொருடைய குருவியை என்ன பண்ணணும், போடணும். போட்டுட்டு அதை என்ன பண்ணிடுவாங்க, பறக்க விட்டுருவாங்க. அதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஒரு குருவி பார்க்குறவங்களுக்குலாம் தெரியும், இதோ இந்த குருவி வந்து அதுல ரத்தத்தின் அடையாளம் இருக்குது அதுல. அதனால அந்த ரத்தத்தின் அடையாளத்தின் நிமித்தம் உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி ஒரு குஷ்டரோகி என்ன பண்ணியிருக்கிறான், சுத்தமாக்கப்பட்டு இருக்கிறான் அப்படின்னு. அதாவது இதெல்லாம் என்னத்துக்குரிய காரியம் என்றால், சுத்தமாக்குதலை தருகிற இது மாத்திரம் கிடையாது. அதுக்கப்புறம் மொட்டை அடிக்கணும், வந்து நிறைய காரியங்கள். இது குறித்து நான் பிரசங்கம் பண்ணேன்னா இதுக்கு ஒரு தனியாக ஒரு நாள் பண்ணலாம். ஆனால் ஒரு அழகான சத்தியங்கள் இருக்கிறது இதுக்குள்ள. இந்த 14ஆம் அதிகாரத்தில் ஒரு பயங்கரமான ஒரு சத்தியம். நீங்கள் பழைய ஏற்பாட்டை படிக்கும் பொழுது ஒரே ஒரு கண்ணோட்டத்தோட படிக்கணும். எப்படி படிக்கணும்? த்ரூ ஜீசஸ், அதாவது இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீங்கள் படிக்கணும். அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த பழைய ஏற்பாட்டு வந்து நமக்கு அதில் எவ்வளோ ஒரு ஆழங்கள் இருக்கிறதுன்னு நமக்கு தெரியும். ஸோ இப்படிப்பட்ட குருவிகள் இதெல்லாம் அடிக்கிறது மாத்திரம் கிடையாது, அவன் 8ஆம் நாளில் 2 ஆட்டுக்குட்டிகளை கொண்டு போகணும். இது எல்லாமே என்னதுக்குன்னா, சுத்தமாக்குதலை தருப்பிக்கிற சில காரியங்கள். எதை? சுத்தமாக்குதலுக்குரிய முறைமைகள். ஓகேவா? இப்போ ஃப்ளாஷ்பேக்ல இருந்து பிரசன்ட்டுக்கு வருவோம். மத்தேயு 8, மத்தேயு 8ல 4ஆம் வசனம் வாசிங்க. இயேசு அவனை நோக்கி, இதை நீ ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு 3ல இருந்து வாசிங்க, 2ல இருந்து வாசிப்போம். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க. என்ன கேட்கிறான்?
சுத்தமானால் என்னை சுத்தமாக்கு. லேவியராகம் 14 என்ன பார்த்துட்டு இருந்தோம்? சுத்தமாக்குதலின் முறைமைகள். ஆனா இவன் என்ன கேட்கிறான்? சரியானவன் தான், அந்த நோயிலிருந்து விடுபட்டவன் தான் அந்த சுத்தமாக்குதல் முறைமைக்குள்ளே போக முடியும். ஆனா இங்க வந்த உடனே என்ன கேட்கிறான்? என்ன சுத்தமாக? எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. இதுல வந்த உடனே என்ன கேட்கிறான்? சுத்தமாக்க உம்மால் கூடுமா அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு தான் அவர் சொல்றாரு, என்ன பண்றாரு? இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். அதுக்கப்புறம் அந்த வசனம், 4வது வசனம் வாசிங்க. இயேசு அவனை நோக்கி, இதை நீ ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. ஆயினும் அவர்களுக்கு சாட்சியாக நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து மோசே கட்டளையிட்ட காணிக்கையை செலுத்து என்றார். மோசே கட்டளையிட்ட காணிக்கை. Offer the gift to the Moses, offer the gift that Moses commanded for a proof to them. ஸோ இவன் ஆக்சுவலாக என்ன ஆயிருக்கணும்னா, ஒருத்தன் லெப்ரஸ்லேருந்து சுகமானதுக்கும் சுத்தமானதுக்கும் 2 அர்த்தங்கள் இருக்குது. ஏன்னா சுகமானவனால தான் சுத்தமாக முடியும். ஆனால் இவர் முதல்ல என்ன பண்ணிட்டாரு? இயேசு சுத்தமாக்கிட்டாரு. அந்த மோசையின் பிரமாணம் எதை குறிக்கிறது? சுத்தமாக்குதலின் முறைமைகள். ஆனா ஏற்கனவே என்ன பண்ணிட்டான்? சுத்தமாகிட்டான். இங்க பாருங்க 4வது வசனத்துல ஆஃபர் த கிஃப்ட் ஆஃப் மோசஸ். நான் சொல்றேன் என்ன நடந்திருக்கும்னு. இவன் வந்து போறான், லெப்ரஸ் சரியாயிடுச்சு, கிளென்ஸ் ஆயிட்டான். 2 பறவையோட போறான். பறவையே போயிட்டு என்ன பண்ணிட்டான்? 2 பிரீஸ்ட்டை பார்த்து 2 பறவையை கொடுத்துட்டு, அந்த பறவையை கொன்றாத, நான் ஏற்கனவே என்ன ஆயிட்டேன்? சுத்தமாயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிஃப்ட்டை கொடுத்துட்டு ஓடிட்டான். எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சுன்னு தெரியல. எதனால அந்த சுத்தமாக்கும் முறைமைகள் செய்யும் பொழுது என்னெல்லாம் நடக்குது? ஒரு பறவை சாகணும், எல்லாமே நடக்கணும். ஆனா இவனுக்கு முதல்ல என்ன பண்ணிட்டாரு? இவன் என்ன கேட்டான்? சுத்தமாக்க சொன்ன. கிளென்சிங். நீங்க போய் பாருங்க, அது வந்து the law to cleanse. அதனாலதான் ஆங்கிலத்தில் நான் படிக்கிறேன், offer the gift that Moses commanded for the proof to them. ஸோ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்ததை நம்ம ரீகேப் பண்ணுவோம். இப்போ எபேசியருக்கு வருவோம். ஏன் பால் எழுதுறாரு நீங்கள் எல்லாம் பரிசுத்தவான்கள்னு? வாசிங்க எபேசியர் 1:1. தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியுலே கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாய் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது. அதனால தான் அந்த பரிசுத்தவான்கள் எப்படி ஆயிருக்கும் அப்படின்னு தெரிஞ்சனால தான் பவுல் என்ன பண்ணுறாரு? பரிசுத்தவான்கள்னு சொல்கிறாரு. அந்த காலத்தில் நம்ம பார்க்குறோம், குஷ்டரோகிகள் ஊருக்கு வெளியிலே என்ன பண்ணுவாங்க? வைக்கப்பட்டிருப்பார்கள். எபிரேயர் 13ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனம் வாசிப்போம். Hebrews chapter 13 verse 11. ஏனென்றால் எந்த மிருகங்களுடைய இரத்தம் பாவங்களின் நிமித்தமாக பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரதான ஆசாரியனால் கொண்டு வரப்படுகிறதோ அந்த மிருகங்களின் உடல்கள் பாளையத்துக்கு புறம்பே சுட்டரிக்கப்படும். பாளையத்துக்கு புறம்பே சுட்டரிக்கப்படும். அது அங்கேயோட நிப்பாட்டல பாருங்க, வாசிங்க. அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். அல்லேலூயா. இங்க பாருங்களேன், எந்த மிருகங்களுடைய ரத்தங்கள் பாவங்கள் நிமித்தமாக பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே பிரதான ஆசாரியர்களை கொண்டு வரப்படுகிறதோ அந்த மிருகங்களின் உடல்கள் என்ன ஆகும்? பாளையத்துக்கு புறம்பே சுட்டரிக்கப்படும். இயேசுவானவர் அந்த மலையில, கல்வாரி மலையில, ஊருக்கு வெளியில இருக்கிற அந்த மலையில என்ன பண்ணாரு? அவருடைய சரீரம் பிக்கப்பட்டது, அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டது. ஒரு பெரிய கிரயம் செலுத்தப்பட்டு இருக்கிறது. அந்த குஷ்டரோகியை போல இருந்த நிலைமையில இருந்தோம். அதனாலதான் சொல்லுது சுட்டரிக்கப்படும். அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். இயேசு எதுக்குங்க பாடுபட்டாரு? நம்மள பரிசுத்தமா. அப்ப நீங்கெல்லாம் யாருங்க? அப்படி இல்லைன்னு சொன்னீங்கன்னா நீங்க என்ன, யாரை அவமதிக்கிறீங்க?
எவ்வளோ ஒரு பெரிய கிரயம் செலுத்தப்பட்டிருக்கு பாத்தீங்களா? அந்த குஷ்ட ரோகியை போல இருந்த நம் ஒரு மோசமான ஒரு நிலைமையில இருந்தோம். ஒரு பாடுள்ள ஒரு நிலைமையில இருந்தோம். இந்த உலகத்துல நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாத ஒரு அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் மரித்திருந்த நம்மளை கூட அவர் கிறிஸ்துவோடு உயிர்ப்பித்திருக்கிறார்.